மம்மி என்ன செய்யற? வாசனை கம்ம இருக்குது. தேவதி என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடா? வா காட்டுறா. காட்டு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீ என்ன சாப்பாடுனா வீட்டுல எக் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் சிக்கன் கபாப். வாவ், என்ன கபாப் லெக் பீஸ் செமையா இருக்குது. அப்புறம் ரொட்டி. வாவ். அப்புறம் கிரீன் சிக்கன். வாவ். அப்புறம் ஒயிட் ரைஸ். அவ்வளவுதான். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். சரி வாங்க சாப்பிடலாம். பாய். நீங்களும் எல்லாம் ஹாய் அன்பான வரவங்களுக்கெல்லாம் இரவு வணக்கம். எல்லாம் எப்படி நல்லா இருக்கிறீங்களா? ஆமாங்க, நம்ம வீட்டில் இன்றைக்கி சிக்கன் கபாப் செஞ்சுங்க. பசங்களுக்கு லெக் பீஸ் அதுவும் சேர்த்து கபாப் பண்ணியிருந்தேன். அப்புறம் க்ரீன் சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். அப்புறம் எக்கு ஃப்ரைட் ரைஸ் எல்லா வெஜிடபிள் போட்டு அது ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. நேற்று சேர்ந்துருந்தால் மறுபடியும் இன்றைக்கி செய்ய சொன்னாங்க பசங்க. அதனால செஞ்சேன். நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அப்புறம் ரொட்டி ஒயிட் ரைஸு அதுவும் சேர்த்து எல்லாம் சாப்பிட்டு இது பண்ணாங்க, என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாம் விரும்பி சாப்பிட்ணுன்னாங்க. அப்புறம் வேலை மேலே இன்றைக்கி என்ன செஞ்சேன்னா அங்கேயும் ஒரு 2 கிலோ சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் எல்லா வெஜிடபிள் போட்டு கொஞ்சம் சாம்பார் பண்ணியிருந்தேன். அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருந்தேன். அது வீடியோ எடுக்கலை. அப்புறம் கீ ரைஸ் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் 1 கிலோ அளவுக்கு கீ ரைஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணியிருந்தேன், நமக்கு பாரான்னு சொல்லிட்டு. அப்புறம் மிட்டாலோலாம் சொல்லுவாங்க, அது கொஞ்சம் ஸ்வீட் பண்ணியிருந்தேன். அப்புறம் உளுத்த வடை பண்ணியிருந்தேன். மிட்டாலோலாம் சுட்டுனே இருந்தேன் ஒரு பக்கம். அப்பளம் வேறு சுட்டு வச்சுருந்தேன். அப்புறம் பசங்க லாஸ்ட்டாக எல்லாம் விளாட்னாங்க. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு விளாட்